மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையை மாற்ற போற சில முக்கியமான ரகசியங்களை பத்தி இந்த வீடியோ பதிவுல முழுசா சொல்லியிருக்கேங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உடனே உங்ககிட்ட வந்துட்டே இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உலகெங்கிலும் உள்ள மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நாளும் பொழுதும் நல்லதே நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும். இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க. வரக்கூடிய நாட்கள்ல ஒரு நபரால் உங்க வாழ்க்கையில 3 பெரிய திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ மிதுன ராசி யோசிப்பீங்க, அட போமா, எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் என்னன்னு தெரியுமா உனக்கு? நல்லது நினைச்சு போனா கெட்டது, கெட்டது நினைச்சு போனா அங்க இன்னும் கெட்டதா தான் போகுது. எதை நினைக்கிறது எதை விடுறதுனே தெரியல, ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு, எங்கேயாச்சும் போயிடலாம் போல தோணுது. இதுதான் இப்போ மிதுன ராசிக்காரங்களுடைய மனநிலைமையா இருக்கும். இப்படிப்பட்ட மிதுனத்துடைய மனசு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு இப்போ நேரம் காலம் உங்களுக்கு சாதகமா மாறி இருக்கு. குறிப்பா கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா உட்கார்ந்துருக்காங்க. என்னமா கிரக நிலையோ என்னமா போமா, எங்களுக்குன்னு பார்த்தாக்கா எதுவுமே நல்லதாவே நடக்கல. சொல்ல போனா கெட்ட பேருக்கு மட்டும் எங்களுக்கு பஞ்சமே இல்லை. மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியலங்கிற மாதிரி இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணவும் முடியல, விட்டு விலகி ஓடவும் முடியல. கடவுளே துணைன்னு போனாலும் கடவுளுக்குள்ள கண்ணும் மூடிச்சுங்கிற அளவுக்கு தான் இப்போ ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலையை மிதுன ராசி அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு சில வருஷமா ஓகேவா பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. சில மாதங்கள்ல சில பிரச்சனைகள் வேதனைகள் அளவே கிடையாது. ஏமாற்றம், தடை, எதை நினச்சி காத்திருந்தாலும் எதுவுமே நடக்கல. ஸோ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு நபரால் நல்லதொரு மாற்றம் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதற்கான அத்தியாயம் தொடங்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் மெதுவாக நடக்கும். ஆனால் சில காலங்களில் ஒரு சந்திப்பு, ஒரு வாய்ப்பு, ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையுடைய திசையவே மாற்ற போகுது. அந்த மாதிரியான காலம்தான் இப்போ உங்களுக்கு தொடங்க போகுது. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய நேரத்திலிருந்து குறிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு 3 முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக ஒரு நபரால் உங்கள் வாழ்க்கையே மிதுன ராசியுடைய வாழ்க்கையே மாற்றம் அடையுங்க. அதே மாதிரி முதல்ல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார் அந்த நபர் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் வந்தார் அப்படின்னா நல்ல ஆலோசனை, புதிய அறிமுகம், தொழில் வாய்ப்பு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா அந்த நபர் மூலமாக வேலை தொழில் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக அந்த நபர் வருவார். நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருந்த ஒரு வாய்ப்பும் இவர் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய சூழலில் உருவாகும். மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் தொடர்பான விஷயங்களில் ஒரு நல்ல ஆலோசனையும் வழங்கக்கூடியவராக வரப்போகிறார். ஆனால் பண விஷயங்களில் எந்த முடிவுமே அவசரமாக எடுக்கக்கூடாது. எல்லாத்தையுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து நல்லா ஆராய்ந்து பார்த்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலாவது பார்த்தீங்கன்னா அந்த நபர் மூலமாக உங்களுக்கு குடும்பம் மற்றும் உறவுகள் தொடர்பான விஷயங்களில் முக்கியமான பங்கு வைப்பாருங்க. பிரிந்த உறவுகள் மீண்டும் இணைக்கிறதுக்கு உதவிகரமாக இருப்பாருங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்தார் அப்படின்னாக்க ஒரு முக்கியமான அறிமுகமாக எடுத்துக்கோங்க. அவருடைய ஒரு ஆலோசனை, அவர் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு நீண்ட நாட்களாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த ஒரு காரியத்தை முன்னேற்றி கொண்டு வர அமையுங்க. அந்த மாதிரி அமையும். இந்த சமயத்தில் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மதிப்பு மிக்க ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கார், இல்லை இவராக இருக்கலாமா அப்படின்னு உங்கள் மனசில் தோணுது இல்லையா? அவருடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இப்போது நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் நிஜமாவே வரப்போகுதா, அது எப்படி எனக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிற கேள்வி இப்போ உங்களுக்கு வரும் இல்லையா? அதுக்கான இந்த பதிவை அமைய போதுங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ மிதுன ராசிக்காரங்க அப்படின்னாவே புத்திசாலிங்க, சூழலை புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடியவங்க. ஆனால் உங்களுக்கு கடந்த சில நாட்களாகவே உங்கள் திறமைக்கேற்ற மதிப்பு கிடைக்கல. இது பல பேர் உங்களை திறமைசாலி அப்படிலாம் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்திருப்பாங்க. சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இக்கட்டான சூழலில் நீங்கள் உதவி இருப்பீங்க. உயிர் போகிற சமயத்தில் இருந்தவனா கூட மீட்டெடுத்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சமயம் சந்தர்ப்பம் அப்படிங்கிற யாருமே உதவிக்கு வந்திருக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கே தோணும், நம்ம ஒரு முட்டாள் போல நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டாங்கிறது உங்களுக்கு இப்போ ரொம்ப உறுத்தலாக இருக்கும். செஞ்ச உதவிக்கு நன்றி கிடைக்காம இருந்திருக்கும். நம்பினவங்க விலகி போயிருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் ரொம்ப அழுத்தத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்போ தான் என் நேரம் மாறுமோ, எனக்குன்னு ஒரு நல்ல காலம் வராதா அப்படிங்கிற கேள்வி மட்டும் மனசில் பல முறை எழுந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அதற்கான புதிய வாய்ப்புகள் தொடங்க போகுது.
அந்த நபர் அவர் வந்து குடும்ப உறுப்பினராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், புதிய அறிமுகமாக இருக்கலாம், இல்லை வேலை தொடர்பாக ஒருத்தராக இருக்கலாம். அவரால் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான முதல் பெரிய மாற்றம் நிகழப்போகுது அதை பார்த்துடலாமா? முதல் விஷயம், அவர் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு புதிய வாய்ப்பு வருதுன்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து நீண்ட நாளாக நின்று போன வேலை வந்து மீண்டும் நகரலாம். இல்லை வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம். இல்லை தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா புதிய வணிகர்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாளிகளோடு சேர்ந்து புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் நெருக்கடியில் இருந்தவங்களுக்கு மெதுவாக முன்னேற்றம். இதுவரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்தவங்க, உங்கள் திறமையை கவனிக்காமல் இருந்தவங்களா உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதே நேரத்தில் முக்கியமான ஒரு எச்சரிக்கை இருக்குது, எல்லாரையும் உடனே நம்பக்கூடாது. புதிய வாய்ப்பாக இருந்தாலும் அதை வந்து ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் நிதானமாக முடிவெடுக்க கற்றுக்கணும். அவசரப்பட்டு கையெழுத்து போடுறது, பெரிய முதலீடு பண்ணுறது, யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வந்துட்டு தவிர்க்கிறது நல்லது. உங்களுடைய உள்ளுணர்வு ஃபஸ்ட்டு மதிங்க. நீங்கள் அமைதியாக பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமையும். ஆனால் இதை விட ஒரு பெரிய மாற்றம் இன்னொன்று இருக்குது. அது உங்கள் குடும்ப வாழ்க்கை மற்றும் மன நிம்மதியை பற்றினது. அதை பற்றி இப்போ பார்ப்போம். வாழ்க்கையில் பணம் மட்டும் இருந்தால் போதாது, மன நிம்மதியும் குடும்ப ஒற்றுமையும் இருந்தால் மட்டும்தான் உண்மையான சந்தோஷம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வகையில் தான் இனி வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து உறவுக்காரங்க மீண்டும் வந்து பேசுவாங்க. நீ நாட்டில் பேசாமல் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க மீண்டும் வந்து ஒரு நல்லது கெட்டது கூப்பிடுற மாதிரி ஒன்று கூடி உறவாடக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுது. கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இல்லை, நீ வேணா நான் வேணாலும் பிரிஞ்சு போயிருக்கலாம், டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிருக்கலாம், கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கலாம், டைவர்ஸ் கூட ஆகியிருக்கலாம். ஆனால் இப்போ திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுதுங்க. குடும்பத்தில் இருந்த மன அழுத்தம் எதுவும் விலக ஆரம்பிக்கும். இல்லை டிவோர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வரன் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் திருமணம் தாமதமாகிட்டு இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு, நல்ல வரன் அமையும். அதே போல் குழந்தைகளுடைய கல்வி, வேலை, எதிர்காலம் இதை பற்றின கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் மிதுனராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் முன்னேற்றம், நல்லா படிப்பாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து அந்த ஒரு நபருடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால கடவுளுடைய துணை போல் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தெம்பு வந்துடும். அதே போல் நல்ல விஷயங்களை முழுசாக நடந்து முடிகிற வரைக்கும் யார்கிட்டையுமே வெளியே சொல்லக்கூடாது, அமைதியாக இருக்கணும். உங்களோட முயற்சியும் தொடர்ந்து பண்ணுங்க, ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாமல் பண்ணுங்க. பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி குடும்பத்தார்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கோங்க. இதை பண்ண போகிற, இது செய்யலாமா செய்யக்கூடாதா அதுவும் தெரிஞ்சுக்கணும் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு. அதே போல் இறை நம்பிக்கை, பொறுமை, நிதானம், இந்த 3 விஷயத்தை மட்டும் மிதுனராசி கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்திற்கான அடித்தளம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இனி பில்டிங் கட்டுறது மட்டும்தான்ப்பா அப்படிங்கிறது போல தான். ஆனால் இதற்கு மேலே இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அது உங்களுடைய ஆரோக்கியம், மன வலிமை, எதிர்கால வளர்ச்சியை பற்றினது. அதை பற்றி பேச போனால் இந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் மன வலிமை சம்மந்தப்பட்டதா, உடல் நலம் சம்மந்தப்பட்டதா, எதிர்கால முன்னேற்றம் சம்மந்தப்பட்டதா? ஸோ கடந்த காலத்து வரைக்கும் பல சவால்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்குள்ளே வந்து ஒரு புதிய நம்பிக்கை உருவாகும். நீண்ட காலமாக மனசுலேருந்து ஒரு குழப்பம், என்ன பண்ணுறது, இது வந்து வேணான்னு விடுறதா இல்லை வேணும்னு வச்சுக்கிறதா, இது செய்யலாமா செய்ய வேணாமா, எங்கே போனாலும் 2 மைண்டு. ஸோ இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தெளிவில்லாமல் இருந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் காலம் ஒரு தெளிவு கொடுத்துருக்கும். மனக்குழப்பம் சரியாயிடும். ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தவிச்சிங்களா, தெளிவான சிந்தனையோடு முன்னேற ஆரம்பிப்பீங்க. முடிவு அப்படி கரெக்டாக இருக்கும். வேலையாட்களும் தொழிலில் பார்த்துட்டிங்கன்னா கல்வியாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நிதானம் அதிகமாக தேவைங்க. மற்றவங்களே யோசிப்பாங்க, ஏன் இப்படிலாம் தெளிவாக எப்படி இவன் குழப்பிகிட்டே இருப்பானே, என்னடா இவன் இவ்வளோ தெளிவாக முடிவெடுக்கிறான் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் தெளிவாக முடிவெடுப்பீங்க. ஆனால் யார் உங்களை எந்த அளவுக்கு தூக்கி வச்சு பேசினாலும் சரி உஷாராக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்தை, குடும்ப விவகாரத்தை, உங்களுடைய ரகசியத்தை, உங்களுடைய முன்னேற்றத்தை, உங்கள் திட்டத்தை வெளியே தெரியாமல் பார்த்துக்கோங்க. பண விஷயங்களை, கையெழுத்து போடுற விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய அதிபதி யார்? புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கனாக்கா பணப்புழக்கம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பாருங்க. அறிவாளி தான் நீங்கள், ஆனால் அந்த அறிவு உங்களுக்கு பயன்படாமல் போயிடும். அந்த அறிவு மற்றவன் எடுத்துப்பான். ஓகேங்களா? உங்களுடைய பிரச்சனையை பார்க்குறதுக்கு முன்னாடி அவன் வந்து மச்சான் இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது, இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடு அப்படின்னு பார்த்துட்டு உங்களுடைய மொத்த உழைப்பையும் அவங்க வந்து பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கான வேலையை செய்யவே விட மாட்டாங்க. ஸோ அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆமாம், இல்லை நம்ம இப்படி தான் பண்ணிட்டோம், அதனால தான் நம்ம வாழ்க்கை போயிடுச்சு, அந்த வாய்ப்பு மட்டும் நான் கரெக்டாக பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை, தவறவிட்ட விஷயங்களை கமெண்ட்டில் எழுதுங்க. அதே போல் எந்த நபரால் உங்கள் வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாச்சு, எந்த நபர் உங்கள் வாழ்க்கையை தலைகீழ திருப்பி விட்டார், அதாவது ரொம்ப நல்லா இருந்த வாழ்க்கையை வந்து கெடுத்து விட்டார் அப்படிங்கிறதையும் நீங்கள் இது பண்ணுங்கள். அதே போல் சிலருக்கு வந்து உடல் நிலை ரொம்ப
சோர்வாக இருந்திருப்பீங்க சரியில்லாமல். மற்றவன் சொல்லுவான், அப்பப்போ போய் இவனை பார்த்தா சுறுசுறுப்பாக இருக்கா, நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு உடலை வந்து பாதிப்பு இருக்குது, எவ்வளவு நம்ம சோர்ந்து போயிருக்கோம் மனதளவில் உடல் அளவில் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் இப்போ ஒரு நல்ல முன்னேற்றம் வரப்போகுதுங்க. நீண்ட காலமாக தள்ளிப்போன மருத்துவ பரிசோதனை, சிகிச்சைகள், ஆரோக்கிய பழக்கங்களை தொடங்குறதுக்கு ஒரு நல்ல மனநிலை உருவாகும். இதை பண்ணலான்னு தோணும், ஆரம்பிப்போம். ஆனால் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை வழிகாட்டிய வரக்கூடிய அந்த நபர் மூலமாக உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு மாற்றம் உருவாக்கி கொடுக்க போகுது. புதிய வாய்ப்பு, நல்ல ஆலோசனை, உங்கள் பாதையை வந்து மாற்றுறதுக்கு உதவக்கூடிய அமைப்பு. ஆனால் நினைவில் ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுக்கணும், வாய்ப்பு வந்தால் போதாது, அது சரியான இடத்துல பயன்படுத்தணும். அந்த துணிவும் உழைப்பும் இருந்தால் மட்டும்தான் அதனுடைய பலன் வந்து முழுசாக அனுபவிக்க முடியும். அதனால் பழைய தோல்விகளை நினச்சி வருத்தப்படாமல் தயங்கி நிற்காமல் எதிர்காலத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு தொடங்கி பாருங்கள். நேரம் காலம் சாதகம் மட்டும் இல்லை, தெய்வ துணையும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. உங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க, புதிய விஷயங்களை கற்றுக்கோங்க. குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு, இறை நம்பிக்கையும் தெளிவாக இருக்குது. அதை மட்டும் மனசில் வச்சுட்டா போதும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உருவாக நல்ல எண்ணங்களோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் தொடங்கி பாருங்க. சில நேரங்களில் சில மனுஷங்க வந்து கடவுள் மாதிரி உதவி செய்வாங்க, வாழ்க்கையில் வரப்போறாங்க. குறிப்பாக நான் சொன்ன 5 நபர்கள் அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறாங்க சரிங்களா. உங்கள் வாழ்க்கையில் சில மனிதருடைய வருகைங்கிறது சாதாரணமாக இருக்காது. இது வந்து ஒரு ஜோதிட நம்பிக்கை. இந்த வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக நடக்குங்க. ஒருத்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை புதிய பாதையை திறக்கிறதுக்கு உதவியாக இருக்கலாம். ஒருத்தருடைய எப்படி சொல்கிறது, உதவி வந்து உங்களுக்கு வந்து ஒரு தொழிலில் மிகப்பெரிய இடத்தை கொடுக்கலாம். அந்த வகையில் மிதுன ராசிக்காரங்களுக்கு முக்கியமாக சில நபர்களால் வாழ்க்கை வந்துட்டு வேறு லெவலுக்கு போகுது. ஏன்னா மிதுன ராசிக்காரங்க நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். வரக்கூடிய வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்துங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமைகளில் விநாயகர் வந்து மனசார வழிபாடு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சமான அருகம்புல் மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப வழக்கப்படி குலதெய்வ வழிபாட்டையும் தவறாமல் பண்ணுங்க. குறிப்பாக மாதத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை வந்து மனதார நினைச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் கட்டாயம் இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளே நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருவெண்காடு புதன் ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. குடும்பத்தோடு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இல்லை போகவே முடியல அப்படின்னாலும் சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு புதன்கிழமைகள் வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. முடிஞ்சால் நீங்கள் நம்மளுடைய சிவபெருமானுக்கு வந்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து ஓம் நமச்சிவாயம் அப்படிங்கிற மந்திரத்தை கோயிலில் ஓரமாக உட்காந்து ஒரு 1008 முறை உச்சரிச்சுட்டு வர்றது சிறப்பு. பயன்படுத்த வேண்டிய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சைங்க. முக்கியமாக புதிய முயற்சிகள் ஏதோ பண்ணுறீங்க, பேச்சுவார்த்தை பண்ணுறீங்க, வேலை தொடர்பாக ஏதோ முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா காலை நேரத்தில் முடிவெடுங்க. மனசு தெளிவாக இருக்கக்கூடிய வேலை அதுதான். அந்த நேரத்தில் காலையில் தொடங்கக்கூடிய வேலை உங்களுக்கு சிறப்பாக முடியும். ஆனால் திருமணம், சொத்து, முதலீடு இந்த மாதிரி விஷயங்களை வந்து தனிப்பட்ட ஒரு நல்ல நேரத்தை பார்த்து செயல்படுறது நல்லது. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 5, 14, 23 இந்த எண்கள் வந்து முக்கியமாக உங்களுக்கு வந்து நல்லது, அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த எண்கள் வரக்கூடிய நாட்களில் முக்கியமாக முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து சக்ஸஸ் தாங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்குங்க, அப்புறம் வடகிழக்கு உங்களுக்கு வந்து முக்கியமான திசையாக அமைஞ்சிருக்கு. இந்த திசைகள் முக்கியமாக வேலையாக இருக்கட்டும், புதிய முயற்சிகள், தொழில் தொடர்பான திட்டங்களாக இருக்கட்டும், வடக்கு திசையை சார்ந்த அமைப்புகளை பயன்படுத்தினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். அதே போல் உங்களுக்கு எந்த உறவுகள் வந்துட்டு ஆதரவாக இருப்பாங்க, அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க அப்படின்னாக்கா தாய் மற்றும் தந்தையுடைய ஆதரவு மிகப்பெரிய பலமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்க, நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் வந்து உங்கள் திறமையை உண்மையாக மதிக்கக்கூடிய நண்பர்கள், இவங்க எல்லாம் சில நேரங்களில் உங்களுக்கு துணையாக நிற்பாங்க. அதே போல் உங்களை பற்றி நல்ல எண்ணம் கொண்ட வயதில் மூத்த ஒருத்தர் வந்து ஆலோசனை கொடுத்தார் அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் போக முடியும். அதே போல் யார்கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி அப்படி இருக்கவங்களை வந்து நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஓகேங்களா. ஏதாவது நல்லவங்கெல்லாம் சந்தேகப்படுறவங்க, ஒரு அப்பட்டமான பொய் பித்தலாட்டம் பேசுகிறவங்கள நம்பிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட உஷாராக இருக்கணும். ஸோ எல்லாருமே சந்தேகப்பட வேண்டாங்க, எல்லாரையும் வந்துட்டு நம்ப வேண்டாம். இது வந்து மிதுன ராசி நல்லா மைண்டில் வச்சுக்கணும். பணம், கடன், ஆவணங்கள், கையெழுத்து, தொழில், கூட்டாண்மை இந்த மாதிரி விஷயங்களில் அதிகமாக கவனமாக இருக்கணும். உங்களை பற்றி நல்லா பேசுகிறாங்களா, அவங்கள வந்து பண விஷயத்தில் முக்கியமான விஷயங்களை நம்பவே கூடாது. உங்களை தூத்தி பேசுகிறான், நீ அப்படி இப்படின்னு வந்துட்டு உங்களை வந்து ஒரு மாதிரி உடச்சி பேசுகிறானா கூட அவனை நம்பிட்டு போங்க. ஆனால் வந்து உங்களை வந்து உயர்வாக பேசுகிறவங்க கிட்ட உஷாராக இருக்கணும் சரிங்களா. குறிப்பாக படிக்காமல் எந்த ஒரு ஆவணத்துலையுமே கையெழுத்து போடக்கூடாதுங்க. யாருக்காகவும் அவசரமாக பணம் கொடுத்து மாட்டிக்க கூடாது. நான் சாட்சிப்பா இவங்களுக்கு அப்படின்லாம் சொல்லி சாட்சி கையெழுத்து அந்த மாதிரிலாம்
போடவே கூடாதுங்க. உஷாராக இருந்திருக்கும். அதே போல் கூட்டாளி விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக இருக்கணும். அப்படியே கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா தெளிவான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுக்கோங்க. நல்லா ஒரு முறைக்கு 2 முறை அந்த மாதிரி படித்து பார்த்துட்டு போட்டுட்டு நீங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியலையா வக்கீல்கிட்ட அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கரெக்டான ஆலோசனை வாங்கிட்டு அப்புறம் பண்ணுங்கள். உங்களுடைய வருமானம் உங்களுடைய எதிர்கால திட்டத்தை யார்கிட்டையும் வெளிப்படையாக சொல்லாதீங்க. குடும்பமாகவே இருந்தாலும் பரவாயில்ல, குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாதீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நம்பிக்கையோடு அணுகுங்க. அதே நேரத்தில் நம்பிக்கையும் விவேகமும் 2ம் சேர்ந்தால் மட்டும்தான் வெற்றியை முழுமையாக அனுபவிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதிர்ஷ்டம் வரக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது. ஆனால் அது எப்படி வரும், அது எந்த மாதிரி வடிவத்தில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எந்த துறைகள் இருக்கீங்களோ அதை சார்ந்து தான் கடவுள் கொடுப்பார். ஓகேங்களா? ஆனால் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க. உங்களுக்காக என்னைக்கும் நீங்கள் உழைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு ஒரு பொற்காலம் ஸ்டார்ட் ஆகும். வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.